காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் கவிஞன், 50 ஆண்டுகள் மக்களை மகிழ்விக்கும் கலைஞன், தமிழ் சினிமா மட்டுமல்லாது இலக்கிய துறையிலும் ஆளுமையாக விளங்கும் கவி பேரரசு வைரமுத்து என்றுடன் 71வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். வைரமுத்து இவரது வார்த்தை ஜாலங்களில் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் மயங்கு கிடக்கிறது தமிழ் சினிமா. புலவர்கள் இதிகாசங்களாக காப்பியங்களாக சொல்ல வேண்டிய கவிதைகளையும் 1-2 வரிகளில் வைரமுத்துவால் சொல்லிவிட முடியும். 5ஆம் வகுப்பு முதலே தமிழ் மீது தீரா காதல் கொண்ட வைரமுத்து பச்சையப்பா கல்லூரியில் பட்டப்படிப்பு படிக்கும் பொழுதே முடிவு செய்து விட்டார் தான் ஒரு பாடலாசிரியர் என்பதே. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டிவிடு, எழுதியபடிதான் நடக்கும், எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு என பாடலில் வைரமுத்து எழுதியது அவருக்கு அவரே எழுதி கொண்ட அறிவுரை. 1980ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கிய நிழல்கள் படத்துக்காக தன்னுடைய முதல் திரைப்பாடலை எழுதினார் வைரமுத்து. முதலில் வைரமுத்துவை பார்த்ததும் இளையராஜாவுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை. சிக்கலான மெட்டை கொடுத்துவிட்டு நாளை வரும்படி சொல்லி இருக்கிறார். மெட்டை கொடுத்த வேகத்தில் வைரமுத்து பல்லவியை கொடுக்க இளையராஜாவும் பாரதி ராஜாவும் மெய் சிலிர்த்து பாராட்டியிருக்கிறார்கள். அப்படி உருவான பாடல்தான் தமிழ் திரையிசையில் புதிய அத்தியாயத்தை துவக்கி வைத்த தமிழ் பாடல்களில் கண்ணதாசனுக்கு பிறகு இலக்கிய நயம் குறைந்து வருவதாக இளம் பாடலாசிரியர்கள் எழுதும் பாடல்களுக்கு விமர்சனங்கள் வந்தபோது வைரமுத்து எழுதிய இதய நிலா பொழிகிறது பாடல் தமிழ் இலக்கிய கவிதைகளுக்கு நெருக்கமான ஒன்றாக கொண்டாடப்பட்டது. வைரமுத்துவின் வரிகள் பல காரணங்களுக்காக கொண்டாடப்பட்டாலும் வைரமுத்து அளவிற்கு தமிழ் சினிமாவில் கிராமத்தை வார்த்தைகளால் வடித்த கவிஞர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமிய மனம் கமழும் பாடல்கள் வடித்தாலும் அறிவியலும் அங்கங்கே வைரமுத்துவின் பாடல்களில் வினைபுரிவது அவரின் தனிச்சிறப்பு. நிலவில் பொருள்கள் எடையிழக்கும், நீரிலும் பொருள் எடையிழக்கும், அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கொரு வீடு செய்வேன் என எண்ணற்ற அறிவியல் தகவல்களை தன் பாடல்கள் மூலம் இளைய தலைமுறைக்கு எளிதாய் கடத்தியிருக்கிறார் வைரமுத்து. AR ரகுமானுக்கும் வைரமுத்துவிற்கும் இருக்கும் நெருக்கம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அமெரிக்காவில் ஐநா சபையில் நடந்த இந்தியாவின் 70வது சுதந்திர தின விழா இசை நிகழ்ச்சியில் பாடும் வாய்ப்பு கிடைத்த போது AR ரகுமான் வைரமுத்து வரிகளில் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் இடம்பெற்ற வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே பாடலை முதல் பாடலாக பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். AR ரகுமான் இசையமைப்பாளராக அறிமுகமான ரோஜா திரைப்படம் துவங்கி காட்சி வெளியிடை வரை வைரமுத்து பாடல்கள் இடம்பெறாத படமே இல்லை எனும் அளவிற்கு AR ரகுமானின் எல்லா திரைப்படங்களிலும் ஏறத்தாழ 85% அதிகமான பாடல்களை எழுதியுள்ள வைரமுத்து ரகுமானின் வெற்றிகரமான பயணத்திற்கு பின்னால் முக்கியமான ஒருவராக தோல் நிற்கிறார். 50 ஆண்டுகள் இலக்கிய பயணம், 40 ஆண்டுகள் திரைப்பாட்டு பணி, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, சாகித்ய அகாடமி விருதுகள், திரைப்பாட்டுக்கென 7 தேசிய விருதுகள் பெற்ற இந்தியாவின் ஒரே பாடலாசிரியர் என்ற கௌரவம், தமிழக அரசின் 6 மாநில விருதுகள், 3 பல்கலைக்கழகங்களின் டாக்டர் பட்டங்கள், 38 நூல்கள், 7500 பாடல்கள் என்று விரியும் வைரமுத்துவின் புகழ் தமிழ் போல என்றும் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.